தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்தது தொடர்பாக மதுரை ஆதீனம் வரும் 30ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். பாலா, மதுரை ஆதீனத்தின் கார் மீது மற்றொரு கார் மோதிவிட்டு சென்றது. இது தொடர்பாக மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய மதுரை ஆதீனம் தன்னை கொலை செய்ய சதி நடந்துள்ளது என்றும் இதில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருக்கலாம், தன் கார் மீது மோதிய அந்த காரில் வந்தவர்கள் குல்லா அணிந்தார்கள், தாடி வைத்துள்ளார்கள் என்று தெரிவித்திருந்தார். இவருடைய பேச்சானது சமூக வலைத்தளங்கள் வைரலாக பரவியது. இதையடுத்து இவருடைய பேச்சு 2 மதத்தினிடையே குழப்பத்தையும் மோதலும் உருவாகும் வகையில் இருப்பதாக கூறி இவருக்கு எதிராக சென்னையை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் ஆதீனத்துக்கு எதிராக 4 பிரிவுகளுக்கு வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் மதுரை ஆதீனம் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அவருடைய வயதை சுட்டிக்காட்டி அவருக்கு முன்ஜாமீன் வழங்கியதுடன் அவரை வேறு இடத்திற்கு அழைத்து சென்று விசாரிக்கக்கூடாது, அவர் இருக்கும் இடத்திற்கு சென்று விசாரணை செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கும் உத்தரவு பிறப்பித்தது. இதைத் தொடர்ந்து விசாரணை அதிகாரிகள் கடந்த 20ஆம் தேதி காலை 11:30 மணி அளவில் விசாரணை அவருடைய மதுரை ஆதீனம் மடத்திற்கே சென்று விசாரணை நடத்தினார்கள். ஆனால் ஆதீனத்திடம் விசாரணை செய்யும் போது அவருடைய ஆதரவர்கள் விசாரணை நடந்தது ஒத்துழைக்காமல் இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அவரிடம் விசாரணை அதிகாரிகள் விசாரணை செய்யும் போது கூட அவரும் போதிய ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றும், எனவே நீதிமன்றம் பிறப்பித்தபடி தாங்கள் செயல்பட்டாலும் ஆதீனம் அது போன்ற ஒத்துழைக்கவில்லை விசாரணைக்கு என்பதால் அவருடைய முன்ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுதான் தற்போது நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரிக்க வந்தபோது மதுரை ஆதீனம் அந்த விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதால் அவருடைய முன்ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த மனு தொடர்பாக மதுரை ஆதீனம் வரும் 30ஆம் தேதிக்குள்ளாக பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணை அன்றைய தினம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பாலா, விவரங்களுக்கு நன்றி மதன்.